சேலம் அருகே ஏற்காடு மலையடிவாரத்தில் மாட்டுப் பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குமரேசன். குமரேசன், மாட்டுப் பொங்கலையொட்டி என்ன மாதிரியான அங்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? மக்கள் எந்த அளவுக்கு உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள்? கூடுதல் விவரம். நிச்சயமாக தமிழர்களின் வாழ்வியலோடு இணைந்ததுதான் ஒரு போற்றக்கூடிய வகையில் இந்த பொங்கல் விழா என்பது கொண்டாடப்பட்டு வருகிறது. அதாவது உழவுக்கு ஆண்டுதோறும் உழவர்களுக்கும் அதே போல உழவுக்கும் ஆண்டுதோறும் உறுதுணையாக இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் இந்த மாட்டு பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய இடம் ஏற்காடு அடிவார பகுதியில் உள்ள விநாயகம்பட்டி என்ற அந்த கிராம பகுதியில் தான் இருக்கின்றோம். இந்த பகுதியில் முழுவதுமாக வேளாண் தொழில் அதிக அளவில் செய்யப்பட்டு வருகிறது. இங்கு அந்த உழவுக்கு ஆண்டு முழுவதும் கை கொடுக்கக்கூடிய உழவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் இன்று அதிகாலை முதலே அந்த கால்நடைகளை அலங்கரித்து அதனை குளிப்பாட்டி அவர்களுக்கு பரிவட்டம் சூட்டி அதே போல மாலை அணிவித்து தற்போது மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சி தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். கால்நடைகள் அனைத்தும் தற்போது கால்நடைகளுக்கு அது உடல் முழுவதும் வர்ணம் பூசி அதே போல அது கழுத்தில் மாலை அணிவித்து சங்கிலி அணிவித்து அதே போல கொம்புகளில் வர்ணம் தீட்டி அதற்கு பட்டம் அதாவது துண்டு கட்டி பரிவட்டம் போல கட்டி அதனை அலங்கரித்து தற்போது வைத்திருக்கிறார்கள். இதனை தொடர்ந்து இங்கு பொங்கல் வைக்கப்பட்டு அந்த பொங்கலை படைத்து இயற்கைக்கு படைத்து பின்னர் இந்த பொங்கலை மாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த காட்சி இன்னும் சற்று நேரத்தில் காண இருக்கிறோம். அந்த வகையில் தான் வெகு விமர்சையாக இந்த மாட்டுப் பொங்கல் விழா இங்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் இந்த பகுதியில் இந்த மாட்டுப் பொங்கலுக்கு அந்த பொங்கல் விழா விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் எவ்வாறு இந்த மாட்டுப் பொங்கல் விழாவை கொண்டாடுகிறார்கள் என்பது குறித்து இவர்களிடம் கேட்போம். அம்மா, இப்போ நீங்கள் இந்த மாட்டுப் பொங்கல் விழா பார்க்கும்போதே மாடுகள்லாம் அலங்கரித்து ரொம்ப அருமையாக வச்சிருக்கீங்க. இந்த மாடுகளுக்கு இந்த விழா கொண்டாடுவது எதற்காக? அனைவருக்கும் வணக்கம். இந்த மாட்டுப் பொங்கல் நாங்கள் எதுக்காக கொண்டாடுறோம்னா, இந்த மாடுகள் எங்கள் விவசாயத்துக்கு உதவுது. அதனால் நாங்கள் இந்த மாட்டுப் பொங்கலை கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு மாடுனாவே நினைவுக்கு வர்றது விவசாயம்தான். ஆனால் இப்போ இருக்கிற இதில் விவசாயம் ரொம்ப கம்மியாயிட்டே வருது. அதனால் நம்ம எல்லாம் இதை கடைப்பிடிக்கணும். அதே மாதிரி மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால இந்த பால் இது உற்பத்தி ஆகிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் எல்லாரும் விவசாயத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் எப்படி இந்த மாட்டுப் பொங்கல் விழாவை எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க? நாங்கள் காலகாலமாக பண்ணிகிட்ருக்கோம். நான் பிறந்த காலத்துலேருந்து தாத்தா காலத்துலேருந்து எல்லாம் ஒன்றா பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் இது எல்லாருமே அப்பப்போ எல்லாம் கடைப்பிடிக்கிறது நல்லது. மாடெல்லாம் உற்பத்தி பண்ணி நம்ம நிறையா மாடுகளை வந்தால் தான் நம்ம விவசாயம் முன்னேறும். அதை ஏற்ற மாதிரி நம்மளும் எல்லாருமே மாடை இது பண்ணணும், கடைப்பிடிக்கணும். சார், இப்போ மாடுகள்லாம் நல்லா அலங்கரித்து வச்சுருக்கீங்க. என்ன பண்ணீங்க இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு அந்த மாட்டுக்கு என்னென்ன பண்ணீங்க? இல்லை, நேற்று நைட்லேருந்தே எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லா வருஷமும் பார்த்திங்கன்னா இந்த பவுட்ரு பூசி மாட்டுக்கு அலங்காரம்னா பொங்கல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாட்டு பொங்கல்னால மாடு தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் இன்றைக்கி. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாம் நேற்றுலேருந்து அம்மா தான் ஆரம்பித்தாங்க மாட்டுக்கு எப்படி அலங்காரம். இப்போ இந்த மாட்டு பொங்கல் விழா நீங்கள் சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க மாட்டுக்கு? மாட்டுக்கு காலையிலே குளிப்பாட்டி அதுங்களுக்கு வர்ணம் பூசி பெயிண்டிங் பண்ணி எல்லாம் அதுக்கு உணவு கொடுத்து அப்புறம் அதை அலங்காரம் பண்ணி மாலையெல்லாம் அணிவிச்சு இது துண்டு இதெல்லாம் போட்டு நாங்கள் இது பண்ணுவோம். நன்றி தெரிவித்து அதுங்களுக்காக இது காலையிலேயே அதுங்களுக்கு பால் கறந்து அதை நாங்கள் இது பண்ணுவோம். நம் நாட்டின் முதுகெலும்பாக இருக்கக்கூடியது இந்த உழவு தொழில். இந்த உழவுக்கு உழவர்கள் என்பது அவர்களுடைய உழைப்பு என்பது போற்றத்தகுந்த வகையில் இருக்கிறது. அந்த உழவர்களுக்கு உறுதுணையாக இருப்பது இந்த கால்நடைகள். அந்த கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் மாட்டுப் பொங்கல் விழா கிராமங்கள் தோறும், அதாவது குறிப்பாக விவசாயிகள் இல்லங்களில் ஒவ்வொரு இல்லங்களிலும் இந்த மாட்டுப் பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் விநாயகம்பட்டியில் உள்ள கார்த்திக் என்பவருடைய இந்த வீட்டில் இந்த மாட்டுப் பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக காலையிலேயே எழுந்து அவர்கள் வீடுகளை மொழிகி அதே போல வண்ண கோலங்கள் இட்டு தங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த கால்நடைகளுக்கு வர்ணம் பூசி அதனை மரியாதை செலுத்தும் விதமாகத்தான் இந்த மாட்டுப் பொங்கல் விழா கொண்டாடப்படுகின்றது. நேற்று சூரியனுக்கு, அதாவது இயற்கைக்கு நன்றி செலுத்தும் விதமாக சூரிய பொங்கல் விழா நேற்று இல்லங்கள் தோறும் கொண்டாடப்பட்டது. இன்றைய மாட்டுப் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் தமிழர்களின் பண்பாடு என்பது ஒரு போற்றத்தகுந்த பண்பாடாக அந்த பண்பாட்டில் இந்த பொங்கல் விழா ஒரு சிறப்பான அங்கம் வகிக்கிறது என்று கூறலாம். விரிவான தகவல்களுக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.